இந்த வியூ அவ்வளோ அழகா இருக்கும். கோயில் இப்படிதான் இருக்கு. ஒரு செகண்ட் அப்படியே சுத்தி பார்த்தா அங்க இருக்காங்க போலீஸ். போன் அலோ பண்ணுவாங்களான்னு தெரியல. நானும் அவங்க அம்மாவும் பொட்டு வச்சிருக்கோம் நெத்தியில. தலைவர் கதை வைக்கணுமா பாதம் மாதிரி உள்ளதா இருக்கு. பாருங்க கோயிலுக்குள்ள வந்துட்டோம். இதுலதான் தீபம் ஏத்துறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலியோட திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில தரிசனம் எப்படி இருக்கு என்ன ஏதுன்ட்டு வாங்க உள்ள போய் பார்ப்போம். நல்லா இருக்கு. என்ன செக்கிங் தெரியல. இல்லை எப்படி போகிறது என்ன ஏதுன்னு தெரியல. போய் பார்க்கலாம் வாங்க. சுத்தம்தான் போலீஸ்லாம் சுத்தல. எந்த போலீஸ் எதுவும் இல்லை. இது செக்கிங்லாம் ஒன்றும் கிடையாது. டைரெக்டாக உள்ளே போகிறது தான். இதுதான் செக்கிங். இந்த மிஷின் தான். கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கோயிலுக்குள்ள வந்தால் இப்படிதான் இருக்கு. கோபுரம் அந்த பக்கம் கோபுரம் இருக்கு. நம்ம ராஜகோபுரத்தோடய வந்துருக்கோம். கிருஷ்ணோட அம்மா இங்கே இருக்காங்க. நம்ம போகலாம். இதான் கியூ. இப்படிதான் உள்ள போனோம் என்ட்ரன்ஸ்லேருந்து வந்து. இப்படி வர வழியில பாத்தீங்கன்னா இங்க ஏதோ ஆயிரங்கால் மண்டபம் புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க. திருவண்ணாமலை கோயில்ல தான் இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு என்ன இதுன்ட்டு. என்ட்ரன்ஸ் பிரம்மாண்டமா இருக்கு. மிகப்பெரிய மதில் சுவர் மாதிரி பிரம்மாண்டமா இருக்கு. உள்ள போறோம். சொன்ன மாதிரியே இங்க ஒரு தூணா இருக்கு. அதாவது திருவண்ணாமலை தூண். இதுல சொன்ன மாதிரி 1000 தூண் இருக்கும் போல தலைவா. ஃபுல்லுமே தூண் தான். 1000 தூண் மண்டபம்ட்டு திருவண்ணாமலை கோயில்ல தான் இருக்கு. இப்பதான் ஓபன் பண்ணிருக்காங்க போல புதுசா. மக்கள் எல்லாம் வந்து டயர்டாகி கோயிலை சுத்தி பார்த்துட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகா இருக்கு ஒவ்வொன்றும். பாருங்க இதெல்லாம் இப்போ கட்டியிருக்கிறதா இல்லை பழசான்னு தெரில. ஆனா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டமா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் திறந்துருப்பாங்க போல. வெறும் தூண் தான் இருக்கு. எல்லா பக்கமும் தூணு. திருவண்ணாமலை 1000 கால் மண்டபம். அங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு என்ன ஏதுன்ட்டு. இது தரிசனம் பார்க்கறதுக்கு முன்னாடியே கோயிலுக்குள்ள என்ட்ரி கொடுத்த உடனே 1000 கால் மண்டபம் இருக்கு. வாவுல ஒரு செகண்ட் அப்படியே சுத்தி பார்த்தா எந்த பக்கம் பார்த்தாலும் வெறும் தூணாதான் இருக்கு. பேர் சும்மா வைக்கல 1000 கால் மண்டபம்ட்டு. செம்மஸ்ன்னு வச்சிருக்காங்க. அவ்வளோ அழகாவும் இருக்கு. இப்பதான் திறந்துருப்பாங்கல்ல. கிருஷ்ணோட அம்மா பாருங்க இருக்காங்க. இதே 1000 கால் மண்டபம்னா 1000 தூண் இருக்குமா தானே? அழகா இருக்குல்ல. பாருங்க அங்க இருந்த மாதிரி இந்த பக்கமும் இருக்கு. எதுக்கு இவ்வளவு பெருசா கட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இங்கேயும் அப்படிதான் இருக்கு. ஃபுல்லு தூணாவே இருக்கு. அப்படியே இந்த 1000 கால் மண்டபத்தை சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது இங்க வந்து பார்த்தாதான் இங்க ஒரு அதிசயம் இருக்கு. என்ன அதிசயம்னு பாருங்க. அதுக்கப்புறமா சொல்றேன். இந்த இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? திருவண்ணாமலை தீபம் ஏற்றுவாங்களே, இதுலதான் கொட்டி திருவண்ணாமலை தீபம் ஏத்துறது. இது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. என்னால எல்லாரும் இன்னைக்கு பார்த்துக்கோங்க. நானும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை. இதுலதான் தீபம் ஏத்துறாங்க. சரி, அவ்வளோதான். 1000 கால் மண்டபம் முடிச்சிட்டோம். அப்புறம் திரும்ப அப்படியே இப்போ தரிசனம் பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. அவங்க உங்களுக்கும் சுற்றி காட்டுறேன் திருவண்ணாமலை கோயில் எப்படி இருக்கு என்ன ஏதுன்ட்டு. ரோசா என்ன பண்ணலாம்? கோயில் 12 மணிக்கு க்ளோஸ் ஆமா. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நாங்கள் இப்போ வந்திருக்கோம். இப்போ டைம் என்ன? கரெக்டாக 12:06. திரும்ப வந்தாச்சு கியூக்கு. இந்த 1000 கால் மண்டபம் பார்த்துட்டு திரும்ப கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்கோம்.
இங்க ஃபுல்லா கியூவா இருக்கு. கொஞ்ச நேரம் கியூ முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கூப்பிடுறாங்க. இங்க பாருங்க, அப்ப தூங்கிட்டு இருந்தான் இல்லையா, அப்பவே இப்ப எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சு என்ன கேக்குறான்னா, நானும் அவங்க அம்மாவும் பொட்டு வச்சிருக்கோம் நெத்தியில, தலைவருக்கு அதை வைக்கணுமா. அப்ப என்ன வேணும், அப்ப என்ன வேணும், என்னது வாங்க அப்படியே போலாம். இந்த கியூ வேற ரொம்ப தூரம் இருக்கு. இது எப்படி எங்க போய் முடியும் வேற தெரியல. இது என்ன இடம்னு பாத்தீங்கன்னா, ராமனார் தவம் செய்த பாதாள லிங்கம். ரமணர் தவம் செய்த பாதாள லிங்கம். வாங்க போய் பார்க்கலாம் அது எங்க இருக்கு, எப்படி என்ன இதுன்னு. ஒரு கோபுரம் கட்டிருக்காங்க. கோபுரம் கட்டி எவ்வளவு அழகா மெயின்டைன் பண்றாங்க பாருங்க. இந்த கோபுரத்துக்கிட்ட போக முடியல, இப்போதைக்கு வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த கோபுரத்துக்குள்ள, அதாவது இந்த நம்ம நிக்கிற இடத்துல இருந்து கீழே, இதுக்கு இந்த இடத்துக்கு கீழே தான் இருக்கு அந்த லிங்கம். அதனாலதான் இது பாதாளம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மக்கள் எல்லாம் போய் பாக்குறாங்க. அங்கதான் இருக்கு போல, உட்காந்துருக்காங்க. இது இங்கதான் இருக்கு போல. இது பாருங்க, ஸ்டெப்ஸ் வச்சிருக்காங்க. இது பாதாள மாதிரி உள்ளதான் இருக்கு, உள்ளதான் சாமி இருக்கு. எவ்வளவு பேருக்கு எவ்வளவு நான் கரெக்டா தெரியுதுன்னு தெரியல. இந்த லிங்கம் தான் அது. ரமணர், அப்போ என்ன தெரியாது, ரமணர் தவம் செய்த பாதாள லிங்கம் இதுதான். அப்படியே லிங்கம் பக்கத்துலயே ஒரு நந்தி இருக்காரு, பார்த்துக்கோங்க. அவ்வளோ அழகா இருக்கு சிவன். திரும்ப கியூக்கு வந்தாச்சு. இந்த கியூ இங்கிருந்து அங்கே போய் இப்படிதான் உள்ள போயிட்டு இருக்குது. இந்த கோபுரத்துக்குள்ள போனோம், போறாங்க. சரி வாங்க போலாம். லிங்கம் இருக்கு. இதுதான் இந்த அருணாச்சல கோயிலோட லிங்கம் பாருங்க. இதுதான் இந்த லிங்கம். பெரியநந்தி தான் சிவன் கோயிலோட மெயின் லிங்கம். இந்த லிங்கம் இதுக்கு முன்னாடி இங்கே பெருசாக இருந்துச்சாமா, இப்போதான் சின்னஸ் பண்ணியிருக்காங்க. இது பழைய லிங்கம் இல்லை, இது இப்போ வச்சிருக்காங்க. பழைய லிங்கம் பெருசாக இருக்குமா இதை விட. தாங்க உள்ள போகணும். இப்போ இது ஃபுல்லாக கியூ தான். வீடு கீழே. ஆமா, இவ்வளவு பெரிய கேப் ஆகுது, இதுக்குள்ள வந்து போனோம். ஒரு ஸ்பெஷல் டிக்கெட் வாங்குற இடத்துக்கு வந்துட்டோம். இவன் பாருங்க, இவன் எல்லாருக்கும் முன்னாடி இங்கே போய் கேட்ல நிற்கிறான். இந்த கேட் நாட் அலோடு. பின்னாடா அம்மா கிட்ட போ பாருங்க. எல்லாரும் கியூல வந்தா இவன் மட்டும் வெளியில வந்து ஆட்டம் போட்டு இருக்கான். யாரும் எது சொல்ல இப்போதைக்கு, எப்போ திட்டுவாங்கன்னு தெரியல. இந்த வியூ பாருங்க, திருவண்ணாமலை கோயிலே இந்த வியூ அவ்வளோ அழகா இருக்கும். நந்திக்கு பின்னாடி இருக்கிறதா ராஜகோபுரம். நம்ம வரும்போது இந்த வழியில தான் வந்திருக்கோம். சரி வாங்க திரும்ப உள்ள போலாம். இந்த கியூ தான் இருக்கு. அவங்க அம்மா எங்க போனாங்க தெரியல. அப்பா அம்மா கிட்ட போ. அம்மா எலுமல இங்க வந்து கியூ ஸ்லோ ஆயிடுச்சு. என்னடான்னு பார்த்தா திருவண்ணாமலை கோயிலோட மினி வாங்க காட்டுறேன். கோயில் மொத்தமா எப்படி இருக்குன்றது இங்க வச்சிருக்காங்க பாருங்க. கோயில் இப்படிதான் இருக்கு. கோயில் எப்படி இருக்கோ அது அப்படியே இவங்க எங்க வடிவமைச்சு வச்சிருக்காங்க. பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு. இது யார் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. நீட்டா பாருங்க. இதுல தான் தீபம் ஏற்றுறது. இதுதான் அந்த மலைக்கு முன்னாடி கோயில் இருக்கிற மாதிரி இவங்க டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. அவ்வளோ அழகா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதான் ஃபுல் கோயில் இன்டீரியர். இவ்வளோ அழகா இருக்கு. திரும்ப நம்ம உள்ள போய் ஆகணும். என் பொண்டாட்டி எங்கன்னு தெரியல.
ஒரு வழியாக டிக்கெட் வாங்கியாச்சு. ஒரு டிக்கெட் 50 ரூபாய் கணக்கு, 2 டிக்கெட் 300 ரூபாய். 2 பேருக்கு தரிசனம் போட்டுருக்கு. ஃப்ரீ தரிசனத்துக்கு போயிருக்கலாம். அப்போ தூக்கிட்டு கொஞ்சம் கஷ்டம், அதனால நான் ஃப்ரீ தரிசனத்துக்கு போனேன். இன்னும் கியூவில் இருக்கு. இப்போதான் டிக்கெட் வாங்கி முடித்தோம். அங்கே இருக்காங்க போலீஸு. ஃபோன் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில, பார்ப்போம். ஜோபில் வச்சா எடுத்துட்டு உள்ள போயிட வேண்டியது தான். அந்த பிளானில் தான் இருக்கேன். பார்க்கலாம். ரோகரா ரோகரா இதுக்கு ஃபோன் ஆஃப் பண்ணிடலாம். அங்கே போகிறோம், போலீஸ் இருக்காங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். ஃபோன் வாங்கிடுவாங்கன்னு நினச்சேன், எதுவும் வாங்கலை. உள்ளே விட்டாங்க, உள்ளே வந்துட்டோம். பார்ப்போம் எப்படி தான் இருக்குது, என்னதான் இருக்குது. எல்லா வழியும் இத்தனை வழி இருக்கு. இந்த வழியா அந்த வழியா? கியூ வந்த போடல. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஊஞ்சல் இருக்கு. இந்த ஊஞ்சல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறக்காதவங்க குழந்தை பிறக்கும் இதெல்லாம் வேண்டி போனீங்க. அப்படி வேண்டிக்கிட்டு உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா இங்கே வந்து அவங்க குழந்தையோட வெயிட்டுக்கு காசு, பணம், நகை, தங்கம் இதெல்லாம் போட்டு அவங்க வெயிட்டுக்கு அவங்க அந்த குழந்தையோட வெயிட்டுக்கு வச்சு வேண்டி பண்ணலாம். அதுக்கு தான் இந்த உண்டியல். இப்போ இந்த ஊஞ்சல் பார்த்துக்க, சாமி ஊஞ்சல். ஒரு வழியாக கியூவெல்லாம் முடிச்சு கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. இதுதான் சன்னிதானம். இது பெரிதான்னு தெரில. சன்னிதானம் பார்த்தீங்களா? இதுக்குள்ளே இப்போ இந்த கியூவில் இப்படி போய் அங்கே போய் சாமியை பார்த்துட்டு திரும்ப அப்படியே இந்த கோயிலுக்கு இதுக்குள்ளே போய் அங்கேருந்து அதில் வெளியே வருவாங்க. அங்கே போய்ட்டுருக்காங்க எல்லாருமே. அதான் வெளியே போகிற வழி. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல போகிறது. கோயிலில் இருக்கிற பிரதான உண்டியல் சன்னிதானம் பக்கத்துல இருக்கு. ஏதோ இதுக்குள்ளதான் இருக்கு சன்னிதானம். இந்த உண்டியல் இங்கே தான் இருக்கு. இங்கே ஒரு ஃபேன் வச்சுருக்காங்க, மஸ்தாக இல்லை ஃபேன். திரும்ப வந்து நம்ம சன்னிதானம் பாருங்க. கோயிலுக்குள்ள வந்துட்டோம். கோயிலுக்குள்ள இப்படிதான் இருக்கு. உங்களுக்கெல்லாம் தெரியுதான்னு தெரியல. அங்கே பூ இருக்கு இல்லையா? இந்த பூக்குள்ள அங்கே ஒரு விளக்கு இருக்குல்ல, அங்கதான் இருக்கு சாமி. அங்கதான் தரிசனம் பார்க்கணும். இப்படிதான் போயிட்டு இருக்கோம். இந்த வழியில போய் அந்த பக்கமா போய் அந்த தரிசனம் பார்த்து அப்படியே வெளியே போயிடுவோம். சரி வாங்க தரிசனம் காட்டுறோம். அப்படியே என்ன பண்றது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நாங்களும் இப்ப பாப்பான்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். போயிட்டே தான் இருக்கு. அப்படியே உட்காந்தாச்சு நானு. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. அப்போ வேற பசிக்குன்னு அழுதுட்டே இருக்கான் பாவம். பாருங்க இங்கதான் இருக்கானா. இதுக்குள்ளதான் எல்லாம் போயிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ இந்த கியூ நான் பாருங்க இந்த போய் அங்க ரிட்டர்ன் பண்ணிட்டு இந்த வழியில வந்துதான் போனோம். காட்ட முடியும்னு தெரியல. போலீஸ் இருக்காங்க, சாமியார் இருக்காங்க. அவ்வளோதான், சாமி பார்த்துட்டோம். ஆனால் சாமி காட்ட முடியல. அங்கே நிறைய பேர் இருந்தாங்க, கேமரா நாட்டலோட ஃபோன் நாட்டலோட சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாம் சாமி பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ சாமி பார்த்தியா? சாமி பார்த்துட்டியா? போலாமா? பாய் சொல்லு. பாய். அவ்வளோ கிளம்பலாம் எல்லாரும்.